ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த புத்தாண்டிலே ஜனவரி 1 முதல் ஜனவரி 10 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜனவரி 1 வியாழக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசியில சந்திரன், 5ஆம் வீட்டில் சந்திரன். கோவில் வழிபாடு, குதூகலம், குழந்தைகள், திருமண வாழ்க்கை மற்றும் அனைத்து விதமான மகிழ்ச்சிக்கும் உரிய நல்ல நாளாக அமைகிறது. சந்திரன் பலமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். 5ஆம் வீட்டில் நமக்கு லைஃப் பார்ட்னரை குறிக்கிற இடம் கடகராசி. அந்த கடகராசிக்கு அதிபதி தான் சந்திரன். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 12ல் இருக்கார். ரிஷபராசியில 2 பாதத்துல மிருகஸ்ரீஷத்துல சந்திரன் போயிட்டு, மிதுன ராசியில 2 பாதத்துல மிருகஸ்ரீஷத்துல சந்திரன் போவாரு. அதாவது காலையில 9:25க்கு மேல மிதுன ராசிக்கு போயிடுவாரு. இருந்த போதிலும் இன்றைய பலன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, செவ்வாய் கிரகத்தின் வழியாக நமக்கு கிடைக்குது. செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு, மற்றும் சுக்கிரனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சேர்ந்து இருக்காங்க. ஒரே நட்சத்திரத்துல 2-3 கிரகங்கள் சேர்றது தான் உண்மையிலேயே கிரக சேர்க்கை. இப்ப சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகம் சேர்ந்து பலனை தருது. செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் ராகுவாக இருக்கிறபடினால இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் நடக்கும். அதாவது ஒரு பணம் போட்டு பணம் பண்றது அல்லது முதலீடு பண்றது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும். தொழிலை பாதிக்காது, கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். 12ல் செவ்வாய்ங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அது கூட பிறந்தவங்க, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், குழந்தைகள் எதா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா டென்ஷன் பண்ணி கொஞ்சம் மனஸ்தாபத்தை உண்டாக்கும். சரியா தூக்கம் இருக்காது. உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாகவும் அமையும். ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், மாலை 5:27 வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம். ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சுயபலத்தோட 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பண வரவுக்கு நல்லா இருக்கும், தொழிலுக்கு நல்லா இருக்கும், உத்தியோகத்துக்கு நல்லா இருக்கும். மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இன்னைக்கும் ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் கொஞ்சம் சரியில்லை, பார்த்துக்கணும். ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், மதியம் 3:11 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம். வேலையில திடீரென ஒரு ரீப்ளேஸ் பண்றது, சேஞ்ச் பண்றது, இன்டர்னல் சேஞ்சு அல்லது வேலை மாற்றம், டிரான்ஸ்ஃபரு, இது சம்மந்தப்பட்ட ஆர்டர் வாங்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு வழக்குகள் அடைபடும், கடன் அடைபடும், எதிரிகள் தொல்லைகள் விலகும். நல்ல நாளாக அமைகிறது. இந்த சனி 3ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்காரு. அதனால ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு புது திருப்பு முனைக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாள் அமையும். ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பூச நட்சத்திரம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையே மதியம் 3:11க்கு தொடங்கி திங்கட்கிழமை மதியம் 1:24 வரைக்கும் இருக்கு. ஸோ சனியினுடைய நட்சத்திரம், நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும், தைரியத்தை கொடுக்கும். குருவை போல இயங்கிறதுனால இந்த 3ஆம் இடம் என்பது இந்த தைரியத்தின் மூலம் நம்ம சில வெற்றிகளை அடைவதற்கும், ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அதை நல்லபடியாக முடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். தொழில் வேலைக்கு சாதகமான நல்ல நாள். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், 12:17 வரைக்கும் இருக்கு. முதல் நாள் மணி 1:24க்கு தொடங்கினது. புதனுடைய நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடத்துல புதன் கேதுவை நட்சத்திரத்துல இருக்கும்போது, கேது வேற 8ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால கொஞ்சம் உடல் அசதி, செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், உறவுகளில் சின்ன சின்ன வருத்தங்கள், உடல் உபாதைகள், திடீரென்று ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அப்படிங்கிறத, காலதாமதங்கள், வேலையில மன உளைச்சல், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த மக நட்சத்திரம் நண்பகல் 11:56 வரைக்கும் இந்த தொல்லையை கொடுத்தா கூட
அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர நட்சத்திரம் அதை தொடர்ச்சியாக பண்ணுது. அதாவது வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது. ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:24 வரைக்கும் தொடர்ந்து இந்த சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால மறுபடியும் பிரச்சனை தான். சுக்கிர நட்சத்திரத்திலேயே இருக்கு, இருந்தாலும் 12ஆம் வீட்டில் தானே இருக்கு. அதனால கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஆனால் தொழிலை பாதிக்காது. உறவுகள்லையும் ஹெல்த்லையும் கவனம் தேவை. ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். நண்பகல் 12:24, அதாவது வியாழக்கிழமை 12:24க்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் 12ல் தான் இருக்காரு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேருமே சுக்கிர நட்சத்திரத்திலே இருக்காங்க. அதனால 8ல் இருக்கிற கேதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த 5 கிரகங்களுமே அப்படியே இந்த 3 நாளுக்கு கண்டினியூஸாக நமக்கு ஒரு விதமான தடைகளை, ஒரு சிரமங்களை உண்டு பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல மக நட்சத்திரத்திலிருந்து, அப்புறம் பூர நட்சத்திரத்திலிருந்து அந்த உத்திர நட்சத்திரம், இந்த 3 நாள். அடுத்து அஸ்த நட்சத்திரம் வந்து மதியம் 1:40க்கு வெள்ளிக்கிழமை தொடங்கிறது. சனிக்கிழமை ஜனவரி 10ஆம் தேதி மதியம் 3:39 வரைக்கும் இந்த சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான். ஏன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், அதான் அங்கே அஸ்தத்தினுடைய இடம். அங்கேயே ஒரு பலமாக இருக்கிறதுனால பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நாள். இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள், உறவுகளில் ஏற்பட்ட சலிப்புகள், பிரிவுகள், ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்கில் இருந்தது மற்றும் செலவுகள் அதிகமாக இருந்தது, எல்லாத்துக்குமே ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும், பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் மற்றும் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகி சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், மனதுக்கு பிடித்தவர்களோடு மகிழ்வாக இருத்தல், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இந்த நாள் போகும். மதியம் 3:39 சித்திரை நட்சத்திரம் தொடங்கிறது, செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ மறுபடியும் 12ல் இருக்கிற செவ்வாய் தான் வேலை செய்ய போகிறார். செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் இத்தனை பேருமே 12ல் சேர்க்கை பலனை தர்றாங்க. அப்போ இது இன்னைக்கும் கொஞ்சம் கவனம் தேவைதான். ஸோ ஜென்ரலாகவே இந்த பதிவில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, மக நட்சத்திரம், அதாவது ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்தே கணக்கு எடுத்துக்கணும். சனி நட்சத்திரம் வந்து பூசம், அதாவது முதல்ல ஆரம்பித்தது வந்து நமக்கு ரோகிணி, மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் வரைக்கும் ஓகே 5 நாள். அதுக்கப்புறம் வரிசையாக மற்ற நாட்களில் வந்து இந்த அஸ்த நட்சத்திரத்தை தவிர்த்து, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி தவிர்த்து 10ஆம் தேதி மத்தியானத்துக்கு பிறகு மறுபடியும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வர்றதுனால கொஞ்சம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உறவுகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.